Hey guys, welcome back to Madras Cine Makeup Artist. இந்த வீடியோ நீங்க first time பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் இந்துமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர், கேஷுவல் இந்த மாதிரி வந்து போடுறதுக்கான டாப்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கிளாத்து. இது வந்து காலர் டைப்பில் இருக்கிற ஒரு ஃபார்மல் வேர். இது வந்து நார்மலாக வந்து நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபார்மல் டைப்பில் தான் இருக்கும். இதில் வந்து ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த ஷர்ட்டுக்கு மேட்சாக வந்து இந்த கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸு. ஸோ அடுத்த ஷர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மல் டைப்பில் இருக்கிற ஒரு ஷர்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸு. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் நம்மளுக்கு வந்து போடும்போது இது வரைக்கும் வரும். இந்த இடத்துல வரைக்கும் வரும் இந்த ஸ்லீவு. ஸோ இது வந்து ரொம்ப ஃபார்மல் டைப்பில் இருக்கும். இது வந்து ஷர்ட் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல பட்டன்லாம் கிடையாது, ஒரு கட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காலர் டைப். இது வந்து எம் சைஸு. ஸோ முன்னாடி வந்து பார்த்த ஷர்ட்டு இது வந்து சேம் சைஸ் தான். அதே மாதிரி வந்து ஷர்ட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லென்த்தியாக வராமல் கரெக்டாக வந்து அளவு எடுத்து தைச்ச மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இந்த ஷர்ட் வந்து எனக்கு ஃபிட் ஆகுது. அடுத்தது ப்ளம் கலரில் இருக்கிற இந்த டாப். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் கிளாத் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு மாதிரி ரப்பர் கிளாத் மாதிரி இருக்கும். ஜார்ஜெட் மெட்டீரியலில் கொஞ்சம் திக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளாத்து. இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெல்ட் யூஸ் பண்ணுற பார்த்திங்களா அவ்வளோ ஹைட்டு தான் வரும். இதோட ஹைட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பஃப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரும். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இந்த ஸ்லீவோட எண்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸுமே வந்து எம் சைஸ் தான். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராப் டாப் போட்டால் எவ்வளோ லென்த் வரும் அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற ஒரு டாப் இது. அடுத்தது ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற காலர் வச்ச டைப்பில் இருக்கிற இந்த ஷர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேயான் மெட்டீரியல். இது வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கேஷுவலாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ். இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. காலர் டைப். நெக் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வரும். பட் இந்த ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது. இந்த வி ஷேப்பில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது. அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து ஃபிட்டிங் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட் வந்து கம்மியாகவும் பேக்கில் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாகவும் வந்து இந்த ஷர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏரேஷன் நல்லா இருக்குது. நல்லா வந்து காத்தோட்டமாக இருக்கும் இந்த ஷர்ட் வந்து. அடுத்தது இந்த எல்லோ ஷர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கொரியன் டைப் ஷர்ட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 3/4 ஸ்லீவ் தான். இதில் வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலருக்கு வந்து பிளாக் கலர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக வராமல் உங்களுக்கு இவ்வளோ லென்த்து தான் வரும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. காலர் டைப் வந்து ஷர்ட்டு. இது வந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த பெல்லி லைனுக்கு கீழே கொஞ்சம் லென்த் வந்து வருது. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது இந்த ஷர்ட் வந்து. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸு. ஸோ எஸ் சைஸுமே இருந்தாலுமே இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் டாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும் இந்த மெட்டீரியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நெக் வந்து லென்த்தாகவும் பேக்கில் வந்து லென்த் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இதோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து 3/4 தான். பட் வந்து ஸ்லீவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பெல் ஷேப்பில் வந்து வரும் உங்களுக்கு. அதே மாதிரி லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நம்மளோட பேண்ட் வந்து பெல்ட் யூஸ் பண்ணுற பார்த்திங்களா அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இதோட லென்த்து வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் டாப். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன். பார்க்கும்போது வந்து பிளாக் கலர் மாதிரி தெரியும். அந்தளவுக்கு ஒரு டார்க் ப்ரௌன் வந்து கலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
இதோட மெட்டீரியல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் வந்து தெரியாது. இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் வந்து தெரியாது. இதில் வந்து பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் டைப்லாம் நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி. கீழே வந்து 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம வந்து வேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லென்த் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதோட ஸ்லீவ் வந்து 3/4 தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு கட்டு வச்ச மாதிரி கொடுத்து இதுலேயும் வந்து ஒரு மெட்டலில் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து 3 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து லென்த் வந்து அழகாக இருக்குது. பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ பேக்கில் வந்து நெக் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து நெக் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் டாப்பு. முன்னாடி ஒரு ப்ரௌன் டாப் பார்த்தீங்களா, அதே சேம் டிசைன் தான். அதே மாதிரி தான் ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் டைப்பில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் வரும், 3/4 அளவுக்கு. பட் இந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வரும். பட் ரெண்டுமே எஸ் சைஸ் தான், சேம் பிராண்டு தான். பட் ஏன் வேரி ஆகுதுன்னு தெரியல. பட் ஷர்ட் வந்து இது வந்து கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். அந்த ஷர்ட்டை விட இது லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக். இதோட மெட்டீரியல் டைப்பும் வந்து ஜார்ஜெட் டைப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் தெரியாது. இந்த ஸ்லீவ் வந்து முடிகிற இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் டைப் தான். இதில் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷர்ட்டில் இருந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளைனாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கொடுக்கும்போது இது கொஞ்சம் டிசைனாக தெரியும். அடுத்தது இந்த ரெட் கலர் ஷர்ட். இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து கொரியன் டைப் ஷர்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து பிக்கில் வந்து பார்க்கும்போது பட்டன் இல்லாமல் அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி, பனியன் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் வாங்கி பார்க்கும்போது வந்து இதில் வந்து பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே. இதோட மெட்டீரியல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் டைப்பில் இருக்கிற ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து எஸ் சைஸு. இதோட ஸ்லீவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் தான். எனக்கு வந்து கரெக்டாக இந்த வாட்ச் கட்டுற இடத்துல வரும். ரொம்ப ஃபுல்லாலாம் இது வராது. பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஷர்ட்டு. அடிக்கடி நான் இந்த ஷர்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.